நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். கண்ணியமிக்க இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஜமாத்தார்களே, தாய்மார்களே, சிறுவர்களே, சிறார்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதல்ல எனக்கு இந்த ஹஜ் செய்யும் பாக்கியத்தை எல்லாம் உள்ள இறைவன் கொடுத்ததற்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது மிகையாகாது. அதாவது வாழ்நாள் பூரா நான் ஒன்றுமே சொல்லாமல் நன்றியே சொல்லிட்டு இருந்தாலும் அது பூர்த்தியாகாது. எனக்கு அந்த ஹஜ்ஜை கொடுத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, மற்றும் இந்த வாய்ப்பு எனக்கு இந்த பள்ளிவாசல் உள்ள ஜமாத்தார்கள், முத்தலி சாப், முத்தலி ரஃபீத் சாப் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னால் என்னுடைய எப்படி நான் அப்ளை பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ரீகேப் பண்ணிங்கன்னா, நானும் நம்ம சாதிக் பாய் அவர்களும் டாக்டர் நசீர் அவர்களும் நம்ம ட்ராவல்ஸ் மூலமாக போகலாம் சொல்லி லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக அது கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கல. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணார், கொடுத்த பணத்தை பள்ளிவாசல் ரிட்டர்ன் பண்ணிவிட்டு லாஸ்ட் இயர் அவர் பேர் சுஹைபு அல்பாஷாரத்தில் இருக்கிறார். அவர் ரிட்டன் போகிறப்ப என்ன சொன்னார்னா, எதுக்கும் என்ன பண்ணுங்க ஜி, நீங்கள் நெக்ஸ்ட் இயர் ஹஜ் கமிட்டி மூலமாக அப்ளை பண்ணி விட்ருங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னார். ஸோ எனக்கு அப்போ தான் அந்த ஹஜ் கமிட்டி அந்த விஷயம் தெரியும். அதுக்கு முன்னால் எல்லாமே ட்ராவல்ஸ் தான் போகிறாங்க சொல்லி தான் நம்மளுக்கு இது. ஸோ ஹஜ் கமிட்டி அப்ளை பண்ணோம். அப்ளையும் பார்த்தீங்கன்னா சாதிக் பாய் சொல்லி தான் அப்ளை பண்ணேன். அவர் சொல்லி தான் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், எப்போ உங்களுக்கு வந்திருக்கா பாருங்கன்னு. நம்பர் எனக்கு நான் சொன்னேன், ஆமாம் உங்களுக்கு வந்திருக்கு. அவருக்கு வரல, பட் அல்லாஹ்வின் கிருபை அவருக்கும் கிடைத்து விட்டது. ஸோ இந்த மாதிரி அல்டிமேட்லி ஹஜ் எனக்கு இன்னும் நம்ப முடியல. நம்ம ஹஜ்ஜு போயிட்டு ஹஜ் ரிட்டர்ன் வந்துட்டோம். அங்கே ஒரு சில இடத்துல கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக்கி, அதாவது என்னது இன்னும் நம்ப முடியல. இப்போ எனக்கு ஆக்சுவலி ஹஜ் முடிஞ்ச பிறகு நான் அந்த மினா அந்த இதில் முடிஞ்சு நான் என்னோடய ஹோட்டலுக்கு வரேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மெசேஜ் வருது, ஸோ இவ்வளோ பேர் இதாகிட்டாங்க, நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. நான் ரிட்டன் மெசேஜ் கொடுத்தேன், அப்படி ஒன்றும் இல்லையப்பா அப்படின்னு. ஸோ எனக்கு அந்த விஷயம் ஒன்றுமே தெரியாது. எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக எப்படி போகிறோமோ அந்த மாதிரி முடிச்சு நான் ஹஜ்க்கு நாங்கள் ரிட்டன் வரோம். ஸோ எல்லாம் அவ்வளோ ஒரு கஷ்டத்துடைய சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் அது நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாமல் ரொம்ப சுலபமாக ஹஜ் அல்லா தாலா எனக்கும் என்னுடைய மிஸ்ஸஸ்க்கும் இன்னும் ஒரு சில பேர் இருக்கலாம், ஏன்னா பண்ண வச்சோம். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன் கிலோமீட்டர்ஸ் கணக்கில் நடந்துகிட்ருக்காங்க. கிலோமீட்டர்ஸ் ஆர் வாக்கிங். பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் மினா தான் உங்களுக்கு ஸ்டார்ட். மினா இருந்து பார்த்தீங்கன்னா மினா டு அரஃபா, அரஃபா டு முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபா டு மினா, தென் மினா டு உங்கள் ஜம்ராத். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் கணக்கு வந்துடும். அதுவும் நீங்கள் அந்த அந்த அவங்க சொல்கிறாங்க 20 lakhs 25 lakhsனு, பட் அன்அஃபிஷியல் மெசேஜ் எப்படின்னா 50 to 50 lakhs பீப்புள் அங்கே இருப்பாங்க. ஸோ அந்த 55 லட்சம் பேர் கரெக்டாக அந்த 5-6 நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கிறாங்க. அதில் நம்மளுக்கு ஒரு பஸ் கிடைக்குது, சீட், அந்த பஸ்லேயும் சீட் கிடைக்குது. நம்ம உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணுறோம், ஒரு இடத்துல போகிறோம், அந்த விஷயத்த பண்ணுறோம், அப்புறம் இன்னொரு இடத்துல பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் எப்படின்னா கை பிடிச்சிட்டு நீ இப்படி போகாதப்பா, இங்கே வா, இப்படி போகாது, இப்படிப்பா, அந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஹஜ் செய்ய எல்லாம் நல்லா செய்ய வச்சான். அதால் சொல்ல முடியும். நான் பல விஷயங்கள் நீங்கள் சொல்ல விரும்பினாலும் ஒரு சில விஷயம் நான் என்ன கற்றுக்கிட்டேன், தட்டிங் அது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்ம என்ன நினச்சிட்டோம், நான் என்ன நினச்சிட்டேன் இது வரைக்கும்னா மோஸ்ட்லி எல்லாமே அப்படி தான். நம்ம ஒரு நம்மளுடைய கடமைகளை, அதாவது நம்ம படிக்கணும், அப்புறம் ஒரு நல்ல ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு வீடு கட்டணும், கார் வாங்கணும், இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் ரிட்டையர் ஆன பிறகு நம்ம ஒரு ஹஜ் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு. பட்
ஹஜ் என்பது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்மளுக்கு வந்து மற்ற 4 விஷயங்கள் கடமையாகிக்கிறதோ அதே மாதிரி அல்லாஹ் தஆலா வந்து இந்த ஃபிஃப்த் பில்லர் ஆஃப் இஸ்லாம் ஹஜ் வந்து நம்ம கடமையாக்கியிருக்கிறான். சிம்பிளாக என்ன சொல்கிறான்னா, யாருக்கு வந்து கொஞ்சம் செல்வம் இருக்கும், செல்வம் கரோடுபதியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி செல்வம் இருக்கும், அப்புறம் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், அவங்க மீது ஹஜ் வந்து கடமைன்னு சொல்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கு முன்னால் என்ன இருக்கணும், நியத்து இருக்கணும். நம்ம நியத்தை நான் 2 இயர்ஸ்க்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த இது கிடையாது. மிஸ்ஸஸ் சொல்லுவாங்க, மிஸ்ஸஸ் ஷர்மிளா உஸ்தாத் தான் டீச்சராக இருக்காங்க, ஷிவில் அவங்க சொல்லுவாங்க. பட் அதில் அவங்களும் வந்து கேர் பண்ணலை. ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு வந்து இங்கே ஹதீஸ் இதை படிச்சிருக்காங்க. ஹதீஸ் எப்படி இருக்குன்னா, யாருக்கு வந்து செல்வம் கொடுத்து நல்ல உடல் ஆரோக்கியமும் கொடுத்து ஹஜ் செய்யவில்லையோ அவர்கள் என்னது மறுமை நாளில் வந்து ஒரு கிறிஸ்தவர்களாகவோ அல்லது யஹூதியாகவோ எழுப்பப்படட்டும் என்று வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாராம். ஸோ அந்த ஒரு ஹதீஸ் அவங்க படிச்சுட்டு ரொம்ப அழுதுட்டு என்ன பண்ணாங்க, ஜி எப்படியாவது ஹஜ்க்கு நம்ம அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லி தான் அந்த டைம் நான் அப்ளை பண்ணேன். ஸோ என்றைக்கு நமக்கு ஸ்ட்ரைக் ஆச்சோ வி அப்ளைட். ஸோ என்ன விஷயம்னா, நம்ம எல்லாருமே வந்து ஒரு நியத்து, நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பாங்க, நம்ம போகிற மாதிரி பிளானிங் இருப்பாங்க. இருந்தாலும் எவ்ரி ஒன் ஹேஸ் டு நோ, முதல்ல ஒரு நியத்து நம்ம கண்டிப்பாக நம்ம போகணும் என்ற நியத்து வந்து பண்ணிக்கணும். அது நீங்கள் நியத் பண்ணலாம்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வரும், நமக்கு வந்து அந்த போகிற மாதிரியே எல்லாம் வந்து என்ன பண்ணுவான், பாதைகளை உருவாக்கி கொடுத்துருவான். அது வந்து சர்வசாதாரண நம்ம தெளிவாக எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ நீங்கள் பல பேருக்கு தெரியும், நான் வந்து நல்ல பொசிஷன் இருக்கிறேன், இது வேலை பண்ணுறேன். ஆனால் எனக்கு லாஸ்ட் 2 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா எனக்கு பேலன்ஸே இல்லாமல் இருந்தேன். இந்த அப்ளை பண்ணுறப்போ என்கிட்ட 35,000 ருபீஸ் மட்டும் தான் இருந்துச்சு, 35,000 ரூபா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 9 lakhs செலவு பண்ணிட்டு வந்துருக்கிறோம். ஸோ எல்லாம் வந்து எப்பயாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து அந்த காசும் அந்த பணமும் எல்லாமே கொடுத்துடலாம். பட் த திங் இஸ் யூ ஹேவ் டு பி ஏம். நீங்கள் வந்து நியத்து பண்ணணும், ஆமாம் நான் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஹி வில் டேக் கேர், அல்லாஹ் வில் டேக் கேர். இந்த விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது உடல் ஆரோக்கியம், ஏஜ். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் ரிட்டையர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 60 வயசு தான், அதுக்கு முன்னாடி ரிட்டையர் ஆகிறது கிடையாது. இந்த ஹஜ்ஜில் நான் தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்னென்னா, நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பேரண்ட்ஸ்க்கு அனுப்புகிறோம். எப்படியோ பார்த்தீங்கன்னா 65, 70, 75 இயர்ஸ் இப்போ தான் அனுப்புகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஹஜ்ஜுக்கு இந்த மாதிரி அந்த 5-6 நாளுடைய கடினமான அது உழைப்பு தான் சொல்லலாம். அந்த இபாதத்துகள் பார்த்தீங்கன்னா இந்த 70-75 இயர்ஸ் இது ரொம்ப 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 டஃப். அவங்களால தனியாக அது வந்து பூர்ணமாக பண்ண முடியாது. அதுதான் நான் தெரிஞ்சுட்டேன். we cannot do that unless until நீங்கள் அவங்க அனுப்புறீங்கன்னா நீங்களும் யாராவது ஒருத்தர் கூட போகணும். யார் அவங்களுக்கு பணிவிடை செய்ய இருக்காங்களோ, நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்காங்களோ, அவங்க போகாத வரைக்கும் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபுல் ஏஜான பீப்புளுக்கு வந்து கண்டிப்பாக அனுப்பக்கூடாது. ஏன்னா அங்கே கண்டிஷன்ஸ் நான் பல பேர்களை பார்த்துருக்கிறேன். அவங்க வந்து ஒய்ஃப் வந்து இன்னொரு கேம்பில் இருப்பாங்க, இவர் இந்த கேம்பில் இருப்பார். அந்த எல்லா கேம்பும் ஒரு மாதிரியே இருக்கும், எதுவுமே சேஞ்சஸ் தெரியாது, எங்கே போனாலும் ஒரு மாதிரியே இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் படித்தவங்க தெரிஞ்சவங்க ஏதாவது ஃபோன் பண்ணி இது பண்ணி நம்ம வந்து போய் சேர்ந்துடுறோம். ஆனால் ஏஜ் பீப்புள்ஸ் தே கேனாட். அவங்க ஃபோன் ஃபஸ்ட்டு அந்த இதுவும் வராது, எப்படி கான்டாக்ட் பண்ணணும் தெரியாது, என்ன பேசணும், லாங்குவேஜஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்க அரபிக் பேசுறது கண்டிப்பாக நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம தெரிஞ்சவங்க மட்டும் இருந்தால் தான் அது வந்து நம்ம வந்து பண்ண முடியும். நான் பார்த்தேன் என்னுடைய இதில் நான் ஒய்ஃபை கொண்டு போயிட்டுருக்கேன், டக்குன்னு ஒருத்தர் நடந்து வராரு. என்னுடைய கேம்ப் வந்து 293 கேம்ப். அவர் சொல்கிறாரு, அவர் ஹிந்தி, எனக்கு ஹிந்தி தெரியனால நான் 152வது கேம்பில் என் ஒய்ஃப் விட்டு வந்திருக்கேன், அது எங்கேருந்து தெரியல. அவர் வந்து 284வது கேம்ப், அவருக்கு எங்கேன்னு தெரியாது. நான் 3 நாள் அவங்கள பார்க்கல, நான் 3 நாளாக சாப்பிடல. அவங்க அரஃபத்தில் போகும்போது மிஸ் ஆகிட்டாங்களாம். அவர் எங்கே போய் தேடுவார். ஸோ நான் என்ன சொல்ல, சரி அட்லீஸ்ட் கொண்டு வந்துட்டு அந்த கேம்பில் உட்கார வச்சுட்டு நீங்கள் முதல்ல சாப்பிட்டுங்க இதை சொல்லிட்டு அவர்கிட்ட நான் இருந்துச்சு. நான் அதே சேம் டைமில் நீங்கள் உங்கள் ஒய்ஃபை பார்த்துக்கணும், ஏன்னா அவங்க அந்த மிஸ் ஆகிட்டாங்கன்னா காலி, அது அப்படியே எங்கேயோ அந்த ரூட்டு எங்கே போய் விட்டுருவான்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்து நான் சொன்னேன், நான் ஜஸ்ட் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு சொல்லி நான் அந்த விஷயத்து வரும்போது இவர் என்ன பண்ணார் தெரியல, அவர் கொஞ்ச நாள் பார்த்துட்டு போயிட்டார் நினைக்கிறேன். இங்கே அவர் இல்லை, நான் வரைச்சேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ் பீப்புளுக்கு ரொம்ப 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 கஷ்டமான ஒரு சூழ்நிலை உண்டாகுது. எல்லாம் லேசாக்குறான், இருந்தாலும் நம்மளால் முடிஞ்சது அவன் கூட போகிறது ரொம்ப பெட்டர். திஸ் மை சஜஷன். பண வசதி சொல்லிட்டேன். பண வசதியில் நம்ம படிப்புக்கு பார்த்தீங்கன்னா என்ன இது இப்போ 3 லட்ச ரூபா செலவாகுது, 3.6 lakhs தான் செலவாகுது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா அதை உங்களுடைய வாழ்க்கையில் 3 லட்ச ரூபாய் நம்மளால்
எடுக்க முடிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கிறோம் அப்படின்னா உங்கள் மேலே ஹஜ் கடமை. வெரி சிம்பிள். வாழ்நாள் பூரான 3 லட்ச ரூபா எடுக்க முடியுதுன்னா ஹஜ் கடமை ஆகிடுச்சு, சிம்பிள் ஆகிடுச்சு, பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம எஜுகேஷன்ஸ் பார்த்துங்க, நம்ம பசங்களை நம்ம எவ்வளோ லேக்ஸ் அப்படின்னு செலவு பண்ணுறோம். பொண்ணு பார்க்குறோம், செலவு பண்ணுறோம். கரெக்டாக வீடு கட்டுறோம், 30-35 லேக்ஸ் செலவு பண்ணுறோம். மீன்ஸ் நீங்கள் 3 லட்சம் கிராஸ் பண்ணிட்டீங்க. நம்ம கார் வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம். ஸோ என்னது, நம்மளோட 90% பீப்புள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கம்யூனிட்டியில் எல்லாருமே ஹஜ் போகிறதுக்கு தகுதியானவர்கள் தான். போக முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ என்னுடைய ரூமில், நான் இருந்த ரூமில் 5 பேர் இருந்தோம். நாங்கள் ஒரு கப்பல்ஸ், இன்னொரு கப்பல்ஸ் திருவண்ணாமலை, இன்னொரு முதியவர் இருந்தார். அந்த 2 பேர் அவங்க என்ன சூப் பண்ணிவிட்டு இது பண்ணுறவங்க, அவங்க அந்த ஃபேமிலி. அவங்க லாஸ்ட் இயர் வந்து ஹஜ்ஜெல்லாம் போக முடியாதுப்பா சொல்லிட்டு லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ கடன் வாங்கிட்டு தே கேம் ஃபார் உம்ரா. ஒரு 6 பேர் ஃபேமிலியோட உம்ரா பண்ணி போயிட்டாங்க. அப்புறம் அவருக்கு யாரும் சொல்லுவாங்க, எதுக்கும் நீ ஹஜ் கமிட்டியில் அப்ளை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கா. சரி, அது எப்படி 3 இயர்ஸ் பண்ணால் 4th இயர் தான் கிடைக்கும் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இது 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் பண்ணால் தான் 4வது வருஷமோ 5 வருஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் ஹஜ் பண்ணி அவர் வந்து அப்ளை பண்ணி விட்டார். அவருக்கு வந்துருச்சு. அவரோட பணம் கிடையாது. அவர் பெங்களூரில் சின்ன ஒரு வீடு வச்சுக்கிறார். பெங்களூரில் அவங்க என்ன பண்ணிருக்க பாருங்க, அந்த வீடு விற்கிறதுக்கு திருவண்ணாமலை இருக்காங்க, பெங்களூர் வீடு இருக்குது, விற்கிறதுக்கு போயிருக்காங்க. டாக்குமெண்ட் இஷ்யூ ஆகிடுச்சு, வீடு விற்க முடியல. தே கேம், அவங்களுடைய மனைவியுடைய நகை ஃபுல்லாக விற்றுட்டு ஹஜ் வந்துட்டாங்க. ஸோ மணி இஸ் நாட் அ மேட்டர். நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் எப்படி வாங்கிடுவேன், ஆனால் எனக்கு இது போயிடுச்சுன்னா நான் ஹஜ் அப்புறம் பண்ண முடியாதுல்ல. தே 65, 60, 56, 57 இருக்கும் 2 பேருக்கு ஏஜ். ஸோ அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நாம் ஏன் பண்ண முடியாது என்ற ஒரு இது. ஸோ வி ஹேவ் டு டூ தட் அப்படின்னு ஒரு இது. ஹஜ்ஜு போனால் இன்னொன்று விஷயம்னா, நம்ம மட்டும் முஸ்லீம்ஸ் இல்லை, உலகத்தில் எவ்வளோ முஸ்லீம்ஸ் கண்ட்ரிஸ் வராங்க. அது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. எப்போ நீங்கள் ஒரு சஃப்ல நின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் ஒரு பாகிஸ்தான் இருப்பான், இல்லை வந்து ஒரு பங்களாதேஷ் இருப்பான், ஒரு எஜிப்சியன் இருப்பான், ஒரு பர்ஷியன் இருப்பான், ஒரு ஈரானியன் இருப்பான். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ உலகத்தில் இருக்கிற முழுக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்துட்டு அந்த காபத்துல்லாவை சுற்றி இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இங்கே கிடைக்காது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவாவது அட்லீஸ்ட் அவங்க வந்து ட்ரை பண்ணணும். அதை நம்ம பார்க்கலாம். நான் மட்டும் இது அதில் இன்னொன்று யூனிட்டி ஸ்ட்ரென்த் சொல்கிறேன் இல்லையா, எந்த எப்படி ஆள் இருந்தாலும் அதே அல்ஹம்துலில்லாஹ் சூரா தான் ஓதியாகணும், அதே அந்த குர்ஆனுடைய வசனங்களை ஓதியாகணும். ஆனால் அவருடைய நடை உடைகள் வேறமாக இருக்கலாம், சாப்பாடு வேறமாக இருக்கலாம். நம்ம ஏம் வந்து அல்லாஹ் தஆலா ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆழமான ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம், கண் கூட நம்ம பார்க்கலாம். நான் பல பேர் நான் ஜஸ்ட்டு அன்றைக்கி நான் இது மஸ்ஜித் நபியில் உட்காந்துருந்தேன். ஒரு சீனியர் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவரே எனக்கு இந்தியா அப்படின்னு ஒரு டேக் கொடுப்பாங்க, எல்லாத்துக்குமே டேக் இருக்கும். ஸோ இந்தியா அதில் கலர்ஸ் இருக்கும், பார்த்தா தெரிஞ்சிடலாம் இந்தியான்னு. இந்தியானா எஸ் அப்படின்னேன். ஸோ யூ அப்படின்னேன். ஸோ அவர் வந்து ஈரான் அப்படிங்கிறாரு, ஈரான், அவ்வளோதான். தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் சுன்னி அப்படி கேட்குறாரு. ஹனஃபி எஸ் அப்படின்னு, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இது அது போயிட்டு பக்கத்தில் ரைட் சைடில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எஜிப்சியன். அவர் வந்து அவருக்கு என்ன இடுப்பில் ஏதோ வலி இருக்குது, அவர் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. இஷா நமாஸ்க்கு நிற்கிறோம். இவர் நான் கேட்குறேன், என்னன்னு கேட்குறேன், நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்குறேன். அந்த ஆலிம், அவர் பெரிய ஆலிம், அவர் பக்கத்தில் இருக்கிறவர். அவர் வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறார், அவர் இதெல்லாம் காமிக்கிறார், அவருடைய ஸ்பீச்சஸ் எல்லாமே. இஷா நமாஸ்க்கு நிற்கிறோம். இதுக்கு 2 பேர் நடுவில் ஒருத்தர் பெரிய ஆள், ஒரு 6 அடி உயரமாக இருக்கும், வந்து நின்ட்டான். ஸோ அவர் ஆலிம் இருக்கிறாரு, அவர் அந்த நம்பர் இருக்கிறார், நான் இருக்கிறேன். இங்கே இவர் படுத்திட்டே இருக்கிறார். இவருக்கு வந்து இவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு 4 ரக்காத் படிச்சிடாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒருத்தர் பங்களாதேஷ் இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் கால் ஏதோ இதுன்னு வச்சுக்கிறார். ஸோ அவர் இது மாலிஷ் பண்ண ஆரம்பிச்சிடாரு. அவர் என்னுடைய நடுவில் ஒருத்தர் நின்னார்ல, அது என்னங்க இடமே இல்லாத ஒரு நின்றுருக்காருன்னு பார்த்தா அவர் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர். அவர் பாருங்கள், எல்லாம் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அவர் நமாஸ் முடிஞ்சதும் மற்ற நமாஸ்க்கு நிற்கல, நேராக இவர் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டார். யார், இந்த எஜிப்சியர். அவர் வந்து 6 அடி லம்பாச்சோட ஆத்மி. அவருக்கு அந்த இது பண்ணிவிட்டு ஒரு 1/2 தான் நானும் கூட இருக்கிறேன். ஸோ என்னால் என்ன முடிஞ்சதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இந்த திங் இஸ், நாம் ஒரு எவ்வளோ வேற்றுமை இடத்துல இருந்தாலும் ஒரு ஒற்றுமையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளால் வந்து காண முடியும். ஒரு பிளேஸ் அது. அப்புறம் ஏஜ் பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள்
இந்தோனேஷியன்ஸ், ஃபிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், இந்த மலேசியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் சின்ன சின்ன ஏஜில் வந்து ஹஜ் பண்ணுறாங்க. நம்ம மாதிரி வந்து இந்த நம்மளாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 55-60 தான் நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள் பார்க்க முடியும். மோஸ்ட்லி இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியன் பார்த்தீங்கன்னா நம்மளாம் 55-60 தான் ஏஜ். ஆனால் இந்தோனேஷியன்ஸ் அண்ட் நீங்கள் ஃபிலிப்பைன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மி, 25-30. அவங்க தாஃப் பண்ணது பார்க்கணும், சர்ன்னு அடிச்சிடறான் ரவுண்டை. நம்மளால அவங்க 7 முறை அடித்தா நம்மளால் போய் தான் 2-3 அடிக்க முடியுது. பிகாஸ் தே ஆர் வெரி யங் அண்ட் தே ஆர் வெரி ஹெல்த்தி ஆல்சோ. ஸோ ஹெல்த்தில் இருக்கும்போது நம்ம அதிகமாக அங்கே போகிறதுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். இந்த நம்ம பல பயான்லாம் கேட்டிருக்கிறோம். மெக்கா அண்ட் மதீனா. மெக்கா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பள்ளத்தாக்கு, மவுண்டன்ஸ் தான், ஃபுல்லாக மவுண்டன்ஸ் தான். மவுண்டன்ஸ் நடுவில் தான் வந்து அந்த மக்கா இருக்குது. நம்ம இவ்வளோ இப்போது இந்த காலத்தில் இந்த 20th centuryயில் இவ்வளோ ஒரு ஏர் கண்டிஷன்ஸ் இருக்குது, பல டெக்னிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு நம்மளால் வந்து அந்த 5 நாள் தாக்கு பிடிக்க முடியல. அந்த காலத்தில் 1445 வருஷம் முன்னால் நம்ம சஹாபாக்கள், நபிமார்கள், ரசூலுல்லாஹ் எப்படி வந்து அந்த ஹஜ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி யூ cannot இமேஜின் ஆல்சோ. முடியல. ஒரு இடத்துல நான் மஸ்ஜித் நபியில் ஒரு இடத்துல வந்து இங்கே வந்து ஒரு நிழல் இருக்குது, 4 அடி பக்கத்தில் நெக்ஸ்ட் நிழல். சார் நான் செருப்பு எது போடணும்னு சொல்லி நம்ம டக்குன்னு நடந்து போயிட்டேன். 2-3 ஸ்டெப் தான் வச்சுருப்பேன். 4 hours என்னால் வந்து வாக் பண்ண முடியல. இந்த இடம் ஃபுல்லாக வெந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டெம்பரேச்சர், அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்கெல்லாம் எப்படி ஹஜ் பண்ணியிருப்பாங்க, அந்த சஹாபாக்கெல்லாம் எப்படி நம்மளை. ஸோ அந்த தீனை வந்து எப்படியாவது அவங்க வந்து இது பண்ணி வைக்கணும், அதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளால் வந்து இந்த காலத்தில் அது பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம நியத் வைங்க கண்டிப்பாக போகிறதுக்கு. இந்த மினா துல்ஹஜ் 8 தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் தெரியும் துல்ஹஜ் 8, 9, 10, 11, 12 இதுதான் ஹஜ்ஜுடைய 5 மெயின் திஸ். துல்ஹஜ் 8 தான் நீங்கள் மினாவில் இருக்கிறீங்க. அண்ட் அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், 9th துல்ஹஜ் 9th 9 மார்னிங் அங்கேருந்து புறப்பட்டு என்ன பண்ணுறோம், அரஃபா போகிறோம். அரஃபாவில் வந்து சிறிது நேரமாவது இருக்கணும். ஹஜ்ஜுடைய 2 ஃபர்ஸ்ட் தான் மெயின் ஹஜ்ஜுக்கு. ஒன்று வந்து அரஃபாவில் ஒரு ஹஜ்ஜுனா அந்த ஹஜ்ஜி வந்து அரஃபாவில் கொஞ்சம் நேரம் இருக்கணும். அப்புறம் ஹஜ்ஜை ஜியாரா பண்ணணும், சஹி பண்ணணும். இதுதான் ஹஜ்ஜுடைய மெயின் ஃபர்ஸு. நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு இது மட்டும் பண்ணனா உங்களுக்கு ஹஜ்ஜு வராது. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் தான் நீங்கள் ஹஜ்ஜு பண்ணணும். ஸோ மினாவில் இருக்கிறது ஒரு வாஜிப். நீங்கள் ஃபுல் டே அங்கே இருக்கணும், ஒரு நைட் அங்கே இருக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃபஜ்ருக்கு அப்புறம் நீங்கள் வந்து அரஃபா போகணும். அரஃபா வந்து அரௌண்ட் 17-18 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அங்கேருந்து, மினாவிலிருந்து. அங்கேருந்து அரஃபா போயினோடனே அரஃபாக்கு மெயின் அங்கேருந்து என்ன, அரஃபா வந்து துவாவுடைய நாட்கள் தான் சொல்லுவார். இந்த டைம் எவ்வளோ டைம் நீங்கள் இருக்கீங்களோ துவா தான் நீங்கள் பண்ணணும். துவா தவிர அங்கே வேறு இபாதத்தே கிடையாது. அது என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள். அரஃபாவில் அவங்க வந்து ஜுஹரோ அசர் வந்து சுருக்கிட்டு டக்குன்னு தொழுதுடலாம் ஒரே ஐடியா. ஸோ தட் யூ கேன் ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் துவா. உங்கள் துவாவில் நீங்கள் அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நல்ல டைம் கிடைச்சிது. இங்கே வந்து நான் வந்து எப்பவுமே இங்கேனா நீங்கள் நமாஸ் படித்தாலும் வந்து டக்குன்னு அவ்வளோ துவாலாம் அப்படியே கேட்டு போயிடுவேன். அல்லாவுடைய தீர்வுனால நீ என்ன தான் தெரியல, அன்றைக்கி அரஃபா தினத்தில் 2.25 மணி நேரம் கம்ப்ளீட்டாக 2:15 minutes நான் ஸ்டாப் நான் வந்து அழுதுட்டு துவா கேட்டேன். அது எப்படி தான் துவா வந்துச்சு தெரியல, எப்படி தான் எல்லாம் வந்து அழ வச்சான்னு தெரியல. அந்த ஒரு கண்டிஷன்ஸ் அந்த வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. அது நிறைய பேருடைய பேர் வந்து நான் வந்து எனக்கு எவ்வளோ ஞாபகம் இருந்துச்சோ சொன்னேன். ஞாபகம் வராத பேர்னு என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி எல்லாருக்காகவும் துவா கேட்டேன். ஸோ அந்த அரஃபாவில் வந்து அந்த துவா கேட்குற நீங்கள் கேட்கறதுனாலும் மற்றவங்க பண்ணுறது பார்த்து நம்மளுக்கும் ஆட்டோமேட்டிக்காக கேட்குற மாதிரி வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ஸ் அரஃபாவில் பண்ணிட்டு நைட் என்ன பண்ணுவோம், அங்கே வந்து நீங்கள் மக்ரிபுடைய பாங்க் கேட்டாலும் மக்ரிப் போயிடக்கூடாது, முஸ்தலிஃபா போயிடணும். முஸ்தலிஃபா வந்து 7 to 8 kilometers ஃப்ரம் அரஃபா. முஸ்தலிஃபாவில் நைட் நீங்கள் தங்கணும். தங்குறது ஒரு வாஜிப், அங்கே தங்கி தான் ஆகணும். அங்கே போனது நீங்கள் வந்து ஒரே இதில் வந்து மக்ரிப் தொழணும் அண்ட் இஷா தொழணும். நீங்கள் அது அங்கே அந்த அந்த கடமை. அண்ட் யூ ஹேவ் டு ஸ்லீப் ஃபார் சம் டைம். அங்கே இருக்கணும். நீங்கள் மார்னிங் ஃபஜ்ர் முடிஞ்சதும் அங்கேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜம்ராத்துக்கு போயிடணும். ஃபஸ்ட்டு ஷைத்தானுக்கு கல்லடிக்கிறது. அதான் வந்து இங்கே வந்து ஈதுடைய பெருநாள். நம்ம இங்கே அங்கே போகிறதும் ஃபஸ்ட்டு இங்கே ஈத் அன்றைக்கி தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் ரோட்டில் இருக்கிறான். இது எல்லாமே 50 லட்சம் பேர். மற்ற நேரத்தில் எப்படி இருக்கும், காபாவில் மக்காவில் ஒரு சில பேர் வச்சுருப்பாங்க, ஒரு சில என்னது லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இங்கே மதினா இருப்பாங்க, சில லேக்ஸ் வந்து இங்கே இருப்பாங்க. ஆனால்
இந்த இந்த 5 days 6 days பார்த்தீங்கன்னா எல்லா பாப்புலேஷனும் அங்கே தான் இருக்குன்னா அது ஹஜ்ஜுடைய மெயின் டேஸ் இல்லையா. ஸோ இவ்வளோ பெரிய கூட்டம் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து மிஸ்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இருக்குது, சிக்கனாக ரொம்ப வாக் பண்ண முடியாது. நான் ரொம்ப ரொம்ப டென்ஷன் இருந்தேன். ரொம்ப என்ன பண்ணுறது. இப்போ வந்து எனக்கு எல்லாருமே ஒரு ஒரு குஷியாக ஒரு சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்காங்க மினா போகிறதுக்கு. எனக்கு வந்து டென்ஷனாக தான் போயிட்டு இருந்தேன். எப்படி தான் பண்ணு தெரியல, அவங்க வாக் பண்ணலாம் என்ன பண்ணுறதுன்னு. முஸ்தலிஃபா டு மினா ஆர் ஜம்ராத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வாக் பண்ணி ஒரு 8 to 9 கிலோமீட்டர் அது. ஸோ எங்கள் வீட்டில் கண்டிப்பாக சான்ஸ் இல்லை, எல்லாம் எப்படி சொல்லி போனேன். என்னோட இதுவாக இல்லை, ஷர்மி மிஸ்ஸோட இதுவாக தான். நான் என்னோடய கேம்ப் மினாரிருந்து அரஃபாத்துக்கு போகிறேன். அங்கே பஸ் வந்து நிற்குது. பஸ்ஸில் ஏறுறோம், பஸ்ஸில் சீட் கிடைக்குது. அவன் போய் அரஃபா விட்டுறான். நெக்ஸ்ட் டே அரஃபா நான் முடிச்சுட்டு முஸ்தலிஃபாக்கு போகிறோம். நான் போகிறேன், அப்போ தான் அங்கே பஸ் வந்து நிற்குது. அந்த பஸ்ஸில் ஏறுறோம். அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஏற நம்பர் நான் ஏறுறேன். ஆனால் அவங்களுக்கு வந்து சீட் கிடைக்கிறது உட்கார்றதுக்கு. அங்கிருந்து நம்ம முஸ்தலிஃபா போகிறோம். சரி, முஸ்தலிஃபா டு ஜம்ராத் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஷைத்தான் கல்லடிக்கிறது நெக்ஸ்ட் டே. அது வந்து எப்படியாவது நம்ம வந்து நடந்தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு வேறு வழி இல்லைங்க, நடந்தான் போகணும் அப்படின்னு. நான் இறங்குறப்போ அந்த பஸ்காரன் சொல்கிறேன், அந்த பஸ் டிரைவர், நான் வந்து 2 hours இங்கேருந்து கிளம்புவேன், உங்களுக்கு வேணும்னா கேம்பில் விட்டுறேன் அப்படிங்கிறேன் அந்த பஸ் டிரைவர். நான் 10 தான், நீ 10 மணி தான் இறங்குறேன். ஐயோ இவங்க ரொம்ப சீக்கிரம் போனானே. நான் சொன்னேன், நீ கொஞ்சம் இருந்துட்டு நம்ம ஃபசர் கொண்டு போகிறேன். இல்லை நான் போயிடுறேன், எனக்கு தான் என் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு. ஆனால் அவன் போயிடுறான். நான் இன்னொரு பஸ்ஸை ஃபாலோ பண்ணுறேன், அதே என்னுடைய கேம்ப் பஸ்ஸை. அது யாருக்கும் அது கண்ணுக்கு தெரியல, கரெக்டாக என்ன தான் தெரியுது. 3 பஸ் தான் இருக்குது. எவ்வளோ ஒரு lakhs of people மூவ் பண்ணுறோம் அந்த அந்த இதிலிருந்து. கரெக்டாக அந்த பஸ் கிடைக்கிது. நானும் ஷர்மி ஏறுறோம். என் கூட இன்னொரு 10-15 பேரோட கேம்ப்காரன் ஏறுறாங்க. அவன் போய் கேம்பில் மினா கேம்பில் விடுறான். மினா கேம்பில் நான் போகிறப்ப பார்க்குறேன், லட்சக்கணக்கான பேர் நடந்துட்டு இருக்கான் கல்ல ஏறுறதுக்கு. நான் எவ்வளோ பஸ்ஸில் ஒரு 5% 10% பேர் பஸ்ஸில் இருப்பாங்க. அதில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ அவளை வந்து எல்லாம் வந்து லேஸ் ஆக்கிட்டான், ரொம்ப ஆசாதாக்கிட்டான். அங்கிருந்து மினா கேம்பில் போயிட்டு ஜமராத்துக்கு போகணும் கல்லடிக்கிறதுக்கு. ஸோ அரௌண்ட் எவ்வளோ 9 o'clock கிளம்புறேன். அது என்னன்னு தெரியல, அந்த 5-6 நாள் தான் அங்கேருந்து ரொம்ப வெயில் தான். வெயில் இருக்கும், நார்மலி பல இடத்துல வெயில் இருக்கும். அந்த 5 to 6 days தான் 53, 54, 53, 54 டெம்பரேச்சர்ஸ் போயிட்டுருக்கு. நான் அதுக்கு முன்னால் தான் ஜஸ்ட் ஒரு சின்ன நோட் படித்தேன். நீங்கள் இந்த ஒன்று அந்த டைரக்ட் ஹீட்டு, செகண்ட் வந்து மவுண்டன்ஸில் வந்து எல்லாமே இதானே மவுண்டன்ஸ், ஹில்ஸ், மலைகள். ஸோ ராக்கி மலைகள் இல்லை, அந்த ஹீட் அதில் அடித்து அந்த ரேடியேஷன் ஹீட் இருக்குல்ல, அது வந்து +20 ஆக்கிடுமா ரோட்டில் உங்களுக்கு. ஸோ என்ன சொல்கிறான், நீங்கள் மலை பக்கத்துலேயே போகக்கூடாது நீங்கள் அப்படின்னு. பட் அது ஒரு கல் இது பண்ணும் ஒரு இது. ஸோ 9 o'clock அதில் போயிட்டு வந்து சொல்லி கிளம்பணும். அந்த 3.5 kilometers என்னுடைய கேம்ப்லேருந்து ஜம்ராத் ரிட்டன் 3.5 kilometers. இதில் இந்த வாக் பண்ணோம்ல, நம்ம இது பண்ணோம்ல, அது சொல்கிறாங்க அல்லாத ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிரும் அப்படின்னு. கரெக்டாக அங்கே பிடிச்சிட்டான். எவ்வளோ அங்கே லேசாக்கினாலும் இந்த 3 கிலோமீட்டர் நடக்க முடியல. ஸோ தண்ணி பாட்டிலாம் வச்சு எல்லாம் 4-7 பேர் நம்ம நடக்கிறோம். அதில் 3 பேர் தனியாக பிரிஞ்சுட்டாங்க அந்த கூட்டத்தில். நாங்கள் 4 பேர் இருக்கிறோம். டாக்டர் நசீர் கூட இருக்கிறாரு. நாங்கள் போகிறோம். அந்த கூட்டத்தில் போயிட்டு தான் இருக்கோம். ஒரு இடத்துல போயிட்டு 2-3 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் பாட்டில் எல்லாம் ஓவர் ஆகிடுச்சு. நோ தண்ணி, வாட்டர் கிடையாது. இப்போது அங்கே அந்த ரோட்டில் என்ன தெரியல, அவன் சவுதி ரோடெல்லாம் பண்ணான். ஆனால் அந்த ரோட்டில் மட்டும் ஐ டோன்ட் நோ வேறு அங்கே தான் இல்லையோ வேறு இடத்துல இல்லையோ தண்ணி இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப தூரம், ஒரு 300-400 meters டிஸ்டன்ஸில் இருக்கும். நீங்கள் அந்த 300 மீட்டர் நடக்க முடியாது. பிகாஸ் ஒன்று வந்து டெம்பரேச்சர், செகண்ட் வந்து அங்கே ஹை இது உங்களுக்கு வந்து எல்லாமே வெளியே வந்துடும் இது. அப்புறம் அங்கே ஹியூமிடிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா உங்களுடைய பாடியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக மாய்ஸ்சர் வந்து அப்சர்வ் ஆகிட்டே இருக்கும், தெரியாது உங்களுக்கு. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு தான் இருக்கணும், இல்லைன்னா சோக் ஆகிடும். நான் எப்படியோ போயிட்டு ஜம்ராத் கல் எடுத்துகிட்டு வரேன். ஷர்மி ஒரு கிலோமீட்டர் வந்துருப்பாங்க, முடியல சொல்லிட்டான். அந்த வெயிலில் எங்கேயும் உட்கார முடியாது. ஸோ என்ன எங்கே தெரியுமா உட்காந்து கடைசியில் ஒரு எப்படியோ நடந்து கொஞ்சம் வந்துட்டு ஒரு லேம்ப்பு, ஒரு இது இருக்கு இல்லையா ரோட்டில் லேம்ப்பு, இந்த மின் விளக்கு, அதனுடைய லேம்போட எவ்வளோ இருக்குது, இவ்வளோ தான் இருக்குமா அதெல்லாம், அதனுடைய ஷேடோவில் ஷர்மி உட்கார வச்சேன். உட்காரனா விழுந்துருவோம், அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வந்துருச்சு அங்கே வந்து. தென் தண்ணி குடிச்சிட்டு கிளம்பணும். சொன்னா அங்கே என்ன லெசன் தெரிஞ்சுதுன்னா, இந்த மைதான மேஷரில் வந்து இவ்வளோ இது இருக்கும், அல்லாவுடைய அரசியல் வந்து நம்ம இருக்குன்னு சொல்லி துவா கேட்குறோம், நேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதனுடைய தாக்கம் வந்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அது தெரியுது. எனக்கு எங்கேயுமே ஷேடோ இல்லைங்க, நிழல் உட்கார மாதிரி இடமே கிடையாதுங்க. நீங்கள் எங்கே உட்காந்தாலும் ரோட்டில் தான் உட்காரணும். ரோட்டில் எப்படி உட்கார முடியும், அவ்வளோ வெயில். டெம்பரேச்சர் 11:30 தான் இருக்கும். சாரி, டைம் வந்து 11 ஏர்லி மார்னிங் டைம் தான், ரொம்ப ஒரு 12 ஒன்றும் கிடையாது. ஸோ
அல்லாஹ் வந்து கரெக்டாக அன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கி தான் அதிகமாக மௌத்தான டே அன்றைக்கி தான் அந்த வேலை நான் வந்து நிறைய பார்த்தேன். பட் எனக்கு வந்து தெரியல, அவங்கெல்லாம் மௌத்தானு தெரியாது. நெக்ஸ்ட் டே தான் தெரிஞ்சது. ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஏஜ் ஆன பீப்புள்ஸ் தான் அங்கே நான் அதிகம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எங்கே இருக்கிறோம், அங்கேயும் போயிட்டு டக்குன்னு தண்ணி குடிச்சிடுறோம். அவங்க எப்படி குடிக்க முடியும்? போகவே முடியாது. தே கேனாட் வாக். நீங்கள் டக்குன்னு விழுந்து கொஞ்சம் விழுந்துட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுறான்னா ஆம்புலன்ஸ் சுற்றி வைத்துடுறான். அவனுக்கு வந்து ஒரு 2 பேர் போனால் பிரச்சனை கிடையாது. அவன் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து எப்படி காப்பாற்றுறது அவனுடைய சவுதி கவர்மெண்ட் இது இருக்கும். ஸோ அதனால் அந்த கண்டிஷனுக்காக தான் நம்ம என்ன முதல்ல சொன்னேன், நம்ம வந்து அதிகமாக நம்ம யாருக்கு அனுப்புனாலும் கூடவே நம்ம வந்து ஒரு யங் பீப்புள் கூட இருக்கணும், கூட போகணும் அப்படின்னு. ஸோ இது சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் இருக்குது. அங்கேருந்து மதீனா போகணும். மதீனாவில் பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா அல்லாஹ்கிட்ட வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பேசிடலாம், நீங்கள் பேசிடலாம். ஆனால் மதீனா போட்டீங்கன்னா அப்படியே உங்கள் வாய்ஸ் இதுவாகிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரோசே முபாரக் அங்கே இருக்குது. நீங்கள் அவருக்கு சலாம் சொல்கிறது அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு நான் நிறைய டைம் நான் டாக்டர் சார் பார்த்தீங்கன்னா ஃபஜர் நமாஸ் முடிச்சுட்டு அங்கே போயிடுவோம். ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பார்த்துட்டு நான் அப்புறம் ஜோஹருக்கு முன்னால் கொஞ்சம் போயிடுவேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நல்லா போயிட்டு எல்லாருடைய சலாமையும் எத்தி வைக்கிறதுக்கு நல்ல ஒரு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. நல்லா மஷல்லா நம்ம ஜமாத்காக நல்லாவே எல்லாரும் எனக்கு எவ்வளோ பேர் ஞாபகச்சோ பேர் சொன்னேன். பேர் ஞாபகம் வராத போது எல்லாருடைய இது சொல்லி பண்ணேன். ஸோ அது ஒரு நல்ல இது கிடைச்சது. அங்கே ரியாது ஜன்னான்னு ஒரு இடம் இருக்குது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிம்பர் அவர் தொழ வச்ச இடத்திலிருந்து அவருடைய இது வரைக்கும் வீடு வரைக்கும். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்லியர் நான் உம்ரா போகிறச்ச வந்து நீங்கள் கியூவில் நில்லே போயிடலாம். இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் வந்து அது ஒரு பர்மிட் போட்டு ஆகும். நீங்கள் பர்மிஷன் போட்டால் கிடைச்சா தான் நீங்கள் உள்ளே போக முடியும். அந்த மாதிரி ஒரு இது எனக்கு 2 டைம்ஸ் சான்ஸ் கிடைச்சிது. ஒன்று வந்து ஹஜ் கமிட்டிக்குள்ளே போனேன். நான் ரொம்ப இது பண்ணி போனேன். என்ன பண்ணாங்க 2 மினிட்ஸில் நீ தூக்கிட்டாங்க. அது எப்படின்னா நீங்கள் மிம்பருக்கு பக்கத்தில் அந்த மெஹராப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்ச இடம், அது நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா பக்கத்து போயிட்டீங்கன்னா உங்க விட்டுறான் அவன். நீங்கள் கொஞ்சம் டைம் கிடைச்சிருது. அதே இடத்துக்கு கொஞ்சம் வெளியே சஃப்ல இருக்குன்னா உங்களுக்கு பிடிச்சி வெளியே தள்ளிடுறான். எனக்கு அது தெரியாது. நான் வெளியே ஒரு 2 நிமிஷம் தான் வெளியே தள்ளிட்டான். நான் வெளியே வந்து என்ன பண்ணேன், எனக்கு அப்புறம் வெளியே வந்து நீ ஜியாரா பண்ணிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லிட்டு வரும். நீங்கள் நான் ரொம்ப அழுதுட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இல்லை இவ்வளோ இது பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் நிறைய வெயிட் பண்ணணும். 3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணி தான் உள்ளே போகிறோம். 3 மினிட்ஸ் கூட எனக்கு சான்ஸ் கிடைக்கல. ரொம்ப அழுது எனக்கு முடியவே இல்லை. அன்றைக்கி ஃபுல் டே நான் அசர் வரைக்கும் அழுதுட்டு தான் இருந்தேன். நெக்ஸ்ட் டே எனக்கு வந்து என்னுடைய அப்ரூவல் பர்மிட் இருந்துச்சு. நான் போகணும் அந்த இண்டிவிஜுவல் பர்மிட்டு. எனக்கு தெரிஞ்சிச்சு இங்கெல்லாம் வந்து நம்மளை தூக்கிடுவாங்க அப்படின்னு. வியூ சொல்லிட்டு டாக்டர் சார் நான் ஒன்றும் யார் சொல்கிறாங்க, நான் நேராக உள்ளே போகிறேன், முடிஞ்சுன்னா வந்திருக்கேன், இல்லைன்னா எனக்கு இந்த இடம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவர் என்ன ஃபாலோ பண்ணி நான் கரெக்டாக நான் இந்த மேரா ரசூலுல்லாஹி மேரா வரைக்கும் போயிட்டு மாஷா அல்லாஹ் நான் ஒரு ஹாஃப் ஹவர் உட்காந்துருந்தேன். அதாவது போதும் மற்றவங்க சான்ஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு நான் வந்தேன். நல்ல அது ஒரு எனக்கு தெரிஞ்சு 16-18 ரக்காத் வரைக்கும் வெவ்வேறு விதமாக தொழுதுட்டு நல்லா துவா செய்து அவருக்கும் நினைச்சாது. ஏன்னா நான் இருந்தால் அவருக்கும் கிடைச்சிச்சு. அவர் மெம்பரில் உட்காந்து அவருக்கும் மாஷா அல்லாஹ் டாக்டர் சாப்புக்கு நல்ல ஒரு இது கிடைச்சிது. ஸோ நம்ம அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் கொடுக்குற ஒரு பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம அங்கே போகிறோம் இன்ஷா அல்லாஹ். நல்ல ஒரு இது டைம் ஆகுதோ. ஸோ கடைசியில் என்னென்னா எனக்கு இன்னும் அதான் சொல்கிறேன்ல, ஐ எம் நாட் பிலீவிங் தட் ஹஜ் முடிச்சாச்சுன்னு. இன் ஷார்ட் எல்லாருமே ஒரு நியத் வைங்க. கண்டிப்பாக இந்த முகலாக இருந்து பல பேர்கள் இப்போ இந்த டைம் இன்ஷா அல்லாஹ் இந்த டைம் நம்ம 9 பேர் போயிருக்கிறோம். 9 வந்து 90 ஆகணும், 90 வந்து ஹண்ட்ரட்ஸாக மாறணும். ஸோ கண்டிப்பாக ஒரு நியத் வைங்க. கண்டிப்பாக போயிட்டு வரணும். நம்ம எல்லாம் போகணும். நம்ம எல்லாம் போகாமல் யார் போவா ஹஜ் பண்ணுறதுக்கு இன்ஷா அல்லாஹ். ஸோ எல்லாருக்காக நல்ல துவா. எனக்கு ரொம்ப என்னென்னா எப்பவுமே துவா ரொம்ப டைம் சொல்லல உட்கார மாட்டேன். ஆனால் எல்லா இடத்துலையும் உட்காந்து துவா பண்ணுற மாதிரி அந்த அது அந்த அந்த மாஹோல் அப்படி தான். நல்லா துவா செஞ்சு எல்லாத்தெல்லாம் அந்த துவா ஃபுல்லாகவே கபூல் செய்யணும். நீ துவா செய்யுங்க. அப்புறம் எங்களுடைய ஹஜ் வந்து நம்ம எவ்வளோ பண்ணாலும் ஹஜ் வந்து குறைபாடு இருக்க தான் செய்யும். இன்ஷா அல்லாஹ் நினச்சா அது வந்து எப்பவுமே வந்து அது வந்து மாஃப் பண்ணிவிட்டு அதை வந்து கபூல் செய்வான். நீங்கள் அதுக்காக துவா செய்யுங்க. நாங்கள் எவ்வளோ அங்கே துவா கேட்டுறோம், அந்த துவா எல்லாம் கபூல் ஆகிறதுக்கு நீங்கள் துவா செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நம்ம எல்லாம் கேட்குறோம், அதனால வந்து பல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து லேட்டாக கிடைக்குது. அதெல்லாம் எல்லாருக்குமே உடனே கிடைக்கணும். நெக்ஸ்ட் இயர் எல்லாமே ஹஜ்க்கு போகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். எல்லாருடைய ஆரோக்கியத்துக்காக, வெல்த்துக்காக, பர்க்கத்துக்காக துவா செஞ்சேன். கண்டிப்பாக நம்ம எல்லாம் நல்லபடியாக இருப்போம்னு ஒரு இதோட
அல்லா தாலா வந்து இந்த பாக்கியம் எனக்கு கொடுத்ததற்கு நான் இன்னொரு முறை நன்றி செலுத்தி ஜமாத்தான நன்றி செலுத்தி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.